குழந்தையின் கோடுகள் ஓவியமா இந்த குருடன் வரைவது ஒரு காவியமா நினைந்ததை உரைத்தேன் புலவர்களே குற்றம் நிறைந்திருந்தாலும் அருளுங்களே அருளுங்களே கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் சில காவிய பொருள்களை தூதுவிட்டாள் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் அலையனும் எண்ணங்கள் ஓடவிட்டாள் அலையனும் எண்ணங்கள் ஓடவிட்டாள் அதை ஆயிரம் வகையில் பாடவிட்டாள் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் ஓடும் மேகமே உனக்குரைப்பேன் என்னை பிரிந்து வாடும் மனையாள் வழியை எதிர்பார்த்திருப்பாள் ஓடு அவள்பால் என் உள்ளத்தை நீ எடுத்து உன் கணவன் நெஞ்சில் உன் உருவமென வைப்பாயே வரத்தால் பிழை புரிந்த சூரனிடம் பட்டதெல்லாம் தேவர் குலம் பதைத்தே முறையுரைக்க கற்றை சடைமுடியால் கண்ணை திறந்ததுவும் கந்தன் பிறந்ததுவும் கைவேல் எரிந்ததுவும் சன் கொடுத்த இந்த மழலையையும் ஏற்றருள்வாய் தாயகமே 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 எல்லாரும் போங்க போங்க உட்காருங்க வந்து
நான் பெரிய பாக்கியசாலி. தங்கள் வருகையால் இந்த ஏழையின் குடிசை பெருமைப்படுகிறது. கலைச்செல்வம் படைத்தவர்கள் என்றுமே ஏழையாவதில்லை. நீ அருமையான கலைச்செல்வி, அற்புதமான ஆடல் அழகி. நீ வழங்கிய அபிநய பாவங்கள் இன்னும் என் கண்களை விட்டு மறையவே இல்லை. உன்னை தனியே சந்தித்து பாராட்டி போகவே நான் வந்திருக்கிறேன். கவியரசரே என்னை பாராட்ட வந்தது என் மாபெரும் அதிர்ஷ்டம். கலைஞர்களை பாராட்ட வெறும் கையோடு வரக்கூடாது. இதோ என் அன்பு பரிசு. நீங்கள் மட்டும் வெறும் கையோடு திரும்பி போகலாமா? இதோ. எனக்கு நீ பரிசளிக்க இன்னொரு நாள் வரும். அந்த இன்ப நாளை இரவும் பகலும் நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் சந்திப்போம். அதற்குள் என்ன அவசரம்? இந்த பெண்களை பிடித்தார் கொஞ்சம் பாராட்டினால் போதும், உலகத்தையே மறந்து விடுவார்கள். இரண்டாம் ஜாமம் ஆகிறது, போய் நன்றாக உறங்கு. அன்பு பரிசு. சொல்லோடு விளையாடும் கவிஞரே, சொல்லை மாற்றி சொல்லிவிட்டீரே. இதை காதல் பரிசு என்று சொல்லியிருந்தால் என் நடனத்தை பாராட்டி எனக்கு பரிசளிக்க வந்தார். இதோ பார். நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். மோகராங்கி, கவி காளிதாஸ் என்னமோ நல்லவன் தான், இருந்தாலும் என் மனசுல ஒரு படபடப்பு. கொஞ்சம் தள்ளு, ரொம்ப தள்ளிட்டு. இந்த பையனை பார்த்தோம்னா நாக்கு வாயெல்லாம் வறண்டு போச்சு. உன் கையால ஜில்லுன்னு போய் தண்ணி விடு. நான் ஒரு மடைய கிட்டதான் நின்றுட்டு இருந்தது, அதுக்குள்ள தண்ணி கொண்டான்னு துரத்தியாச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா தான் என்ன? அந்த ஐயோ ஐயோ, அவன் நினைச்சோன்னா கை காலெல்லாம் விட விட ஆடி போச்சு. ஆனா பாவம் பாட்டுக்காரன், பாட்டோட சரி, மத்த விவகாரம் ஒண்ணும் தெரியாது. நான் வந்த இடம் சரியில்லையே. ஜில்லுன்னு தண்ணி உன் கையால முதல் தடவையா குடிக்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு நாள் கொடுத்தனுங்க. வீட்டுல நீயா? அதுங்க எதுங்க? கண்ணு. கண்ணா? குண்டு. ஓ அம்மாவா? என்னடா ஐயோ 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 ஐயோ. காளிதாச, அது காளிதாச. அவையோர்களே, சான்றோர்களே, உணர்ச்சியை அடக்கி ஆள்பவன் தான் கவிஞன். அதை நன்கு உணர்ந்த என்னையே இந்த உணர்ச்சி பெருக்கில் தடுமாற வைத்து விட்டார் நமது போஜ மன்னர். கவிபாடும் புலவனுக்கு கனகாபிஷேகம், துடியாளும் மன்னனின் அரியாசனத்தோடு சரியாசனம், உலகமே கண்டுகாத புதுமை. இவ்வளவு பெரிய பாராட்டுக்கு நான் எப்படி நன்றி கூறப் போகிறேன்? மன்னருக்கு என் நன்றி, மக்களுக்கு என் நன்றி. பெருமக்களே, எமக்கு இன்னும் ஒரு ஆவல். உலகம் போற்றும் சகுந்தரையனும் மகாகாவியத்தை வழங்கிய காளிதாசனுக்கு மகாகவி என்ற பட்டத்தையும் வழங்கலாம் என்று. நிறுத்தமன்னா, இது அதிகம், மிக மிக அதிகம். காளிதாசனுக்கு பொன்னை கொடுத்து சிம்மாசனம் அளித்து உமது சிம்மாசனத்தை கொடுத்தாலும் நாங்கள் தடுப்பதற்கில்லை. ஆனால் மகாகவி என்ற பட்டம் வழங்குவதற்கு மற்ற புலவர்களின் ஒப்புதல் வேண்டும். நான் இதை மறுக்கிறேன். தண்டிக்கவிராயரே, எமது பெருமதிப்பிற்குரிய நீர் தவறாக எண்ண வேண்டாம். இன்னும் என்ன தவறு வேண்டும்? நான் இருக்கும் சபையில் காளிதாசன் என்னை விட சிறந்த கவி என்று கூறிவிட்டீரே, அதற்கு காரணம் விளக்கம் தேவையில்லை. நீர் அரசர், உமது குரல் தான் இங்கே ஓங்கி நிற்கும். காளிதாசன் உமது நண்பர், அவர் பக்கம் தான் உமது பேச்சிருக்கும். அப்படியானால் இதற்கு தீர்ப்பு எங்களில் யார் பெரியவன் என்பதை தெய்வம் தான் தீர்மானிக்க வேண்டும். இதோ இந்த தர்ம தேவதையின் திராசை
எங்கள் கவிதை சேர்த்து எடை போடட்டுமே. ஆஹா, இது நல்ல யோசனை. பாருங்கள்.